الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பித்அத்துகள், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே நிறைவேற்றி அதனுடைய கூலியை முழுமையாக பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அந்த தூதுத்துவ கொள்கையும் நம்முடைய வாழ்விலே உயிர் மூச்சாக கொண்டு இந்த துனியா வாழ்வினை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இறக்கி அருளப்பட்ட இறுதி வேதமான திருமறை குர்ஆன், அவனுடைய வேதமாகிய அந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி பல்வேறு செய்திகளை அல்லாஹ் அதில் பேசுகிறார். குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரன் என்பதை திருமறையின் வாயிலாக பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் பேசுவதை அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் நுட்பமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய ஏராளமான பண்புகளை குறித்து திருமறை குர்ஆன் நெடிகளும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். அதனுடைய வரிசையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே பேசுகிறான், அல்லாஹ் வாக்குறுதி கொடுப்பான், வாக்குறுதி கொடுத்தால் அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய பண்புகளில் ஒன்றாக இதை திருமறை குர்ஆனில் இந்த அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். அதை குறித்து திருமறை குர்ஆனை புரட்டுகிறோம் என்று சொன்னால் நிறைய இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். இன்ன வஹ்தல்லாஹி ஹக்குன் வலாக்கின் அக்தரஹும் லா யஅலமூன், அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது, என்றாலும் இதை பல மக்கள் அறியாமல், பெரும்பாலானோர் அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான்.
இன்ன வஅதல்லாஹி ஹக்கா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது, அல்லாஹ்வை விட வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று ஒரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வஹ்தல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்று தன்னை பற்றி வாக்குறுதியில் ரப்புடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பல்வேறு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் நமக்கு முன்னே கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். அதனுடைய வரிசையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நிறைய வாக்குறுதியை கொடுக்கிறான்ல. அதுல ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் வகால ரப்புக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, உங்கள் இறைவன் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள், அதற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ்வுடைய மேற் சொல்லப்பட்ட வசனங்களோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை, இப்படி நிறைய வசனங்களை தன்னை பற்றி சொல்றான்ல. அப்ப இதுவும் அதில் ஒன்றாக அடங்கும். என்ன? என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்ப நம்முடைய உள்ளங்கள் ஒரு கேள்வி எழும்பலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 40 ஆண்டுகளை கழித்தவர், 50 ஆண்டுகளை கழித்தவர், 60 ஆண்டுகளை கழித்தவர், நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கும். நான் நிறைய தொழுகையில அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, அல்லாஹ்விடத்துல பல முறை கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறேன், என்னுடைய கோரிக்கைகளை நான் முன்வைத்திருக்கிறேன். பிரதானமாக இந்த துஆவை நான் இந்த ஒவ்வொரு தொழுகையிலும் வைக்காமல் இருந்ததே இல்லை என்று நம்முடைய உள்ளத்துல பல எண்ண ஓட்டங்கள் இருக்குமா இல்லையா? அல்லாஹ்விடத்துல இதை குறிச்சு நான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னுடைய ரப்பிடத்துல நான் கையேந்தாத நாட்களே இல்லை என்று சொல்லக்கூடிய கோரிக்கைகள் நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் எனக்கு இதுவரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கவில்லையே. நான் வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக, பல வருடங்களை கடந்திருக்கு, ஆனாலும் என்னுடைய கோரிக்கை நிறைவேறிய பாடில்லை, என்னுடைய ரப்பு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்பும். ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வையுங்கள், அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்ல, என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். நீ என்னிடத்துல கேளு, நான் உனக்கு தர்றேன். நீ என்னிடத்துல உன்னுடைய கோரிக்கைகளை வை, உன்னுடைய மன சங்கடங்களை என்னிடத்துல சொல்லு, உன்னுடைய தேவைகளை என்னிடத்துல சொல்லு, நான் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த ரப்புல் ஆலமீன் வாக்குறுதிக்கு மாறு செய்வானா? செய்ய மாட்டான். அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை நாம கவனிக்க தவறிவிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனை செய்யுங்கள் தருகிறேன் என்று சொன்ன ரப்பு எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் நமக்கு தந்திருக்கிறான். அங்கதான் நம்ம கோளாறு பண்றோம், அங்க நாம தவறளித்து விடுகிறோம். உதாரணமாக உலக நடைமுறை காரியங்கள்ல இதை நாம் அமல்படுத்துகிறோம். எப்படி? ஒரு வாப்பாட்ட ஏதோ ஒண்ணு வேணும், உம்மாட்ட போய் டைரக்டா கேட்பாரு, வாப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னுவாரு. அப்ப உம்மா சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா, வாப்பா எந்த நேரத்துல கேட்டா உங்களுக்கு செஞ்சு தருவாருன்ற ஒரு நேரம் இருக்குது, அப்பொழுது நான் சொல்லுகிறேன், அப்ப நீங்க கேளுங்க. ஒரு வழிகாட்டுதல். நீ கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? நம்முடைய தேவையை தந்தை இடத்தில் கேட்க வேண்டும் என்று மகனுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த தேவையை எப்பொழுது கேட்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்குல்ல, அதை தாய் கொடுக்கிறார். நீ உங்க தந்தைகிட்ட போய் கேளுங்க, எப்ப தெரியுமா கேட்கணும்? இந்த நேரத்துல கேளுங்க, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருப்பார்ல, அப்ப போய் கேளுங்க. அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவரு வேலையுடைய அந்த பழுவின் காரணமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பார், அப்ப போய் கேட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்குல்ல. நான் இன்னொரு சகோதர இடத்துல சொல்றேன், எனக்கு ரொம்ப கடன் சுமையா இருக்கு, நான் இன்னார் இடத்திலே இதற்கான பொருளாதார உதவி கேட்கலாம் என்று இருக்கிறேன். அப்ப அந்த நண்பர் என்ன சொல்லுவாரு? நீங்கள் அவரிடத்துல கேட்பது தப்பில்ல, கண்டிப்பாக செய்யக்கூடிய நபர் தான் அவரு. அவர் இடத்துல கேட்கும் பொழுது, அவர் அலுவலில் இருக்கும் பொழுதோ வேற ஏதாவது பணிகள் இருக்கும் போதே கேட்காதீங்க. வீட்டுல இருக்கும் போது ஒரு ஃப்ரீ டைம்னு ஒண்ணு இருக்குது, அந்த நேரத்துல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர் கொஞ்சம் அதை பற்றி யோசிப்பார், அதை பற்றி செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுப்பார். ஒரு வழிகாட்டுதல். இப்ப இயல்பா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய வழிகாட்டுதலோடு அந்த விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு பண்பு நம்ம இடத்துல இருக்கு. ஆனா அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம்ல, அதில் மட்டும் நம்ம இடத்துல அவசரம். யார்கிட்ட பேசுறோம்? அகிலத்தினுடைய அதிபதியான மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பிலானுடைய அதிபதியாகி அல்லாஹ்விடத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம்.
யாருமே காட்ட முடியாத வழிகாட்டுதலை என்னுடைய ரப்பு காட்டுவான் அப்படிங்கிற நிலையில அவனிடத்துல கொண்டு போய் வைக்க போறோம். ஆனால் நம்ம இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அவசரம் இருக்கிறது. அதனுடைய வழிமுறைகளை என்ன செய்யாம இருக்கிறோம், அதனுடைய சரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாத மக்களா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், உதுல்லாஹ் வ அன்தும் பிஹி மூகினூன பில் ஹிஜாபா. நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே வைக்கக்கூடிய கோரிக்கை இருக்கிறது அல்லவா, அந்த கோரிக்கைக்கு கண்டிப்பாக என்னுடைய இறைவன் எனக்கு பதிலளிப்பான் என்ற உறுதியோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை இருக்குல்லங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறோம்லங்க, அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த பிரார்த்தனைக்கு என்னுடைய இறைவன் கண்டிப்பாக எனக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிற உறுதியோட நீங்க கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு ஒரு 500 1000 ரூபாய் தேவைப்படுது, ஒரு 5 நபர்களிடத்துல கேட்கிறோம், 10ஓடு 11 அல்லாஹ்விடத்திலும் கோரிக்கை போட்டு வைப்போம் அப்படிங்கிற நிலையில நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கக்கூடாது சகோதரர்களே. நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும், என்னுடைய ரப்பு எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறான், என்னுடைய ரப்பு எனக்கு கண்டிப்பா செய்வான், என்னுடைய ரப்பு என்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். நான் நம்முடைய சகோதரிடத்திலே நண்பரிடத்திலே கேட்பதை போல அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விடக் கூடாது. நம்மிடத்துல ஒரு ஆழமான உறுதியான நம்பிக்கை முதல்ல இருக்கணும். என்ன இருக்கணும், என்னுடைய ரப்பு எனக்கு கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்ற உறுதியோடு நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறாங்க. இது முதல் செய்தியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்த செய்தியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு அடியார்களும் நம்முடைய வாழ்வினுடைய தூய்மை நிலையை பற்றி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஊர்ல உள்ள அயோக்கியத்தனத்தை ஃபுல்லா செஞ்சுவிட்டு எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு விட்டு நான் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறேன்னு பிரச்சனை நேரத்தில் ரப்பை இழுப்பது மட்டுமல்ல ஒரு அடியானுடைய நிலை. எல்லாமே செய்வேன், அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ் விரும்பாதது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாதது எல்லாமே என் இடத்துல இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்துல பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹ்விடத்துல போய் நிற்பேன், அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பேன். அப்ப எனக்கு அல்லாஹ் எதுவுமே செய்யலையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய பிரார்த்தனை ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வினுடைய தூய்மை நிலையை சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நாம நம்மளை போல உண்டா, நம்மளை போல தூய்மையான ஆள் உண்டா அப்படின்னு நினைச்சிராத. ஹுவ அலமு பிமனி தகா, உங்களில் இறையச்சம் யாருக்கு உண்டு என்பதை நான் தான் அறிவேன் என்று ரப்பு சொல்றான். அப்ப நம்முடைய வாழ்வினுடைய நிலையை, அந்த தூய்மையை, பரிசுத்தத்தை சற்று சீர்தூக்கி பார்க்க நம்ம கடமை பெற்றிருக்கோம். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய தூய்மை நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, ரப்பு விரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறதா, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா, என் தூதர் காட்டிய வழிமுறையில் இருக்கிறதா என்னுடைய வாழ்வு என்பதை ஒவ்வொரு அற்பமான காரியமாக இருந்தாலும் அதில் உரசி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நபிமாருடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல அத்தியாயங்களில் சொல்லி காட்டுகிறார். காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான். பல நபிமாருடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்லி தரோம், அதில் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது சூரத்துல் பக்ரால அல்லாஹ் அப்படியே பேசிட்டு வரான். அந்த வரலாறுகளை நிறைய உரைகளில் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான், சுவர்க்கத்திற்குள்ள அனுப்பினான், அந்த மரத்திற்கு அருகாமையில் நெருங்காதீர் என்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தான். ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த மரத்தை நெருங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரான், நீங்க பூமிக்கு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தோன்னே அதை உணர்ந்த தன்னுடைய வாழ்வினுடைய தூய்மை நிலைக்காக அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஷிரீன். இது போன்ற ஒரு உணர்வு நம்ம இடத்துல கண்டிப்பா வேணும் சகோதரர்களே. அந்த பிரார்த்தனையினுடைய அந்த வலிமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வார்த்தையினுடைய கணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எனக்கு வேற வழியே இல்ல ரப்பே, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஷிரீன். இறைவா, நான் தவறிழைத்து விட்டேன், நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் நரகத்திற்குரியவனாக மாறி விடுவேன், என்னை நீ மன்னிச்சிரு ரப்பே, நீதான் என்ன மன்னிக்கணும், வேற இதற்கான சொல்யூஷன் ஒண்ணுமே இல்லை என்னிடத்துல, நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று ஆழமாக அதை வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக ஆதம் நபி அவர்கள் முன்வைத்த ஒரு நிலையை நாம திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போல ஜக்கரியா நபியுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்.
இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது என்பதற்கு சில அளவுகோலை வைத்திருப்போம் அல்லவா? அவருடைய மனைவி மலடியாக இருக்கிறார், அவருக்கும் என்ன செய்து வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார், இவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையை வைத்திருப்போம்ல. தளர்ந்த நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான், அப்படிப்பட்டவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று நாம் ஒரு நிலையை வச்சிருக்கோம்ல. இந்த நிலையை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக ஜக்கரியா நபி அவர்கள் முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, கால ரப்பி இன்னி லஅனல் அலமு மின்னி வஸ்தஅல ரஅஷு ஷைபா வலமக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. இறைவா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டது, என்னுடைய தலை முடிகள் எல்லாம் நரையால் மின்னுகிறது. ஒரு இடத்துல இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறார். இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனையை பாருங்க, வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. இறைவா, இதெல்லாம் என் இருக்க பலவீனமா நான் பாக்குறேன், இருந்தாலும் ரப்பே உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வதில், கோரிக்கை வைப்பதில் நான் தளர்ந்து போய் விட மாட்டேன், துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன். நீ என்னால முடியாது, நீ நினைத்தால் எனக்கு ஒரு பிள்ளையை தர முடியும், நீ தா ரப்பே. பிரார்த்தனையுடைய அந்த வலுவை பாருங்கள் சோழர்களே. எப்படிப்பட்ட ஈமானிய உறுதி இருந்தால் ரப்பு செய்யுமா அப்படிங்கிற அந்த வாழ்வினுடைய தூய்மை நிலை இருந்தா இப்படிப்பட்ட கோரிக்கை வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒண்ணுமே வழியே இல்ல, வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில கூட இறைவா என்ன என்ற பலவீனம் எல்லாம் இதுதான், என்னால முடியாது, ஆனால் நீ நினைத்தால் முடியும் ரப்பே, நீ தான் எனக்கு. வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, இருந்தாலும் அந்த பிரார்த்தனையுடைய வார்த்தையை கூட மாற்றவில்லை என்று நாம செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்துல திரும்ப 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 வலமக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. இறைவா, நீ தான் ரப்பே, உன்னால முடியும் ரப்பே, நீ தான் எனக்கு. சரி, பல வருஷம் கேட்டாச்சு, வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, இருந்தாலும் இந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படவில்லை என்று சொல்லி ஜக்கரியா நபி அவர்கள் அடுத்த பிரார்த்தனைக்கு தாவல. இதுதான் கொடுக்கல, இதுக்கு பதிலா அப்படின்ற வார்த்தைக்கு போகல. இதுக்கு பகரமா எனக்கு ரப்பே இந்த உலகத்துல ஒரு சொத்து பத்தை கொடுத்துறேன், நிலங்களை கொடுத்துறேன், பெரிய நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்துறேன், நல்ல ஒரு மரியாதையான வாழ்க்கையை கொடுத்துறேன். இந்த பிரார்த்தனையிலிருந்து அடுத்த பிரார்த்தனைக்கு ஜக்கரியா நபி போகல. காரணம், அதில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு, என் ரப்பு எனக்கு தருவான், என் ரப்பு தராம வேற யார் எனக்கு தர போறா அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு அவர்கள் இருந்த நிலையை பார்க்கிறோம். நம்மிடத்துல என்ன வேணும்னு சொன்னா, பிரார்த்தனை இன்னைக்கு ஜுமாவிலே தொழுகை முடித்த பிறகு உட்கார்ந்து கேட்கிறோம், நமக்கு அசர்லயே அதுக்குரிய ரிசல்ட் வேணும்னு நினைப்போம், மகரிபிலே ரிசல்ட் வேணும்னு நினைப்போம். ஒரு அடியானுடைய வேலை என்ன தெரியுமா சோழர்களே? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பது மட்டும்தான் உங்களுக்கான வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அவசரப்படாமல் இருக்கும் வரை உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும். நான் லொஹூர்ல கேட்கிறேன், அசர்லயே என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, லொஹூர்ல கேட்டது எத்தனை மணி நேரம் கழிஞ்சிட்டு இன்னும் எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கலையே அப்படின்னு அவசரப்படுறியா, உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காது. நீ பிரார்த்தனை முன்வைப்பது மட்டும்தான் உன்னுடைய நிலை. அதற்கு எப்பொழுது பதிலளிக்க வேண்டும், எப்பொழுது கொடுத்தால் அது சரியாக இருக்கும் என்பதை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடியவன், துல்லியமாக கவனிக்கக்கூடியவன் நம்முடைய ரப்பு. ரப்புக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு. அப்ப நம்முடைய பிரார்த்தனையில் அவசரம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அவசரப்படும் காலம் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படாது. நம்மிடத்துல ஒரு நிதானம் வேணும் என்பதை நாம என்ன செய்யணும், உணரக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொன்னு, நாம அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அல்லாஹ்வை பற்றி நம்முடைய புரிதல் என்ன, அவன் யார், எப்படிப்பட்டவன், அவன் தீர்ப்பு நாளுடைய அதிபதியாகிய ரப்புல் ஆலமீனை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? ஒரு முதலாளி தொழிலாளி இடத்துல ஒரு வேலையை சொல்றார், ஏப்பா அதை போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அவன் மெதுவா எந்திரிச்சு எடுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா முதலாளி என்ன செய்வார்? ஏண்டா, உடனே நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறேன், அது கொண்டு வானா வரசா கொண்டு வரணும்ல, நீ என்ன இவ்வளவு லேட் பண்ற அப்படின்னு சொல்லி முதலாளி கடியக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும். இது அப்படியே திருப்பி பாருங்க, தொழிலாளி முதலாளி இடத்திலே, முதலாளி இந்த மாச சம்பளத்துல ஒரு 500 ரூபாய் கூட கொடுங்க, அல்லது எனக்கு சம்பளத்தினுடைய பணத்தை முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொடுங்களேன். முதலாளி சொல்றாரு, சரி பாப்போம் அப்படிங்கிறார். அப்ப தொழிலாளி போய் முதலாளி இடத்துல
என்ன உங்கள்ட்ட சம்பளத்தை முன்னாடியே கேட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடிய முடியுமா? கடிந்து பேசினால் அந்த வேலையில் நீடிக்க முடியுமா? ஒரு 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 மனிதனுக்கு இடையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலையை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய எஜமானிடத்திலே கையேந்துகிறோம். ரப்புல் ஆலமீன் தொழிலாளி அல்ல, அவன் நமக்கான எஜமான். அவனிடத்துல கையேந்தும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் சோர்களே? என்னுடைய ரப்பிடத்துல நான் கோரிக்கையை வச்சுட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டான். எப்படி சொன்னா ரப்புல் ஆலமீன்? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னிடத்திலே கையேந்துங்க, பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று ரப்பு சொல்லிட்டான். கண்டிப்பாக அவன் அடியார்களை ஏமாற்ற மாட்டான், அவன் கண்டிப்பாக நமக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்ம இடத்துல வேணும். நம்முடைய அவசரத்துக்கெல்லாம் அல்லாஹ் பதில் தர மாட்டான். நம்ம இடத்துல என்ன வேணும் சொல்லு? நிதானம் வேணும் என்பதை நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவே இல்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை சற்று திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கணும். யாரெல்லாம் இந்த மாசம் எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவை இருக்கு கூடுதலா, 15000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 20000 ரூபாய்க்கான ஒரு தேவை இருக்கு, ஒரு 5000 ரூபாய் கூட கொடுறப்ப காண ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அந்த பிரார்த்தனைக்கு நாம எதிர்பார்த்தபடி அந்த 5000 ரூபாய் கிடைக்கல, மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்விடத்துல ஒரு 5000 ரூபாய் தான் கேட்டேன் ஒரு தேவைக்காக, ஆனா ரப்புல் ஆலமீன் அதற்கு பதிலளிக்காமல் செவிசாய்க்காமல் விட்டு விட்டானே என்று நாம யோசிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பின் நிலையை நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஏதேனும் ஒரு விபத்தில் இருந்தோ, ஏதேனும் பெரிய செலவில் இருந்தோ ரப்புல் ஆலமீன் நம்மளை காப்பாத்திருப்பான். ரப்புல் ஆலமீன் பதில் அளிக்கிறேன்னு சொல்றான்ல, கேட்ட உடனே 5000 ரூபாய் எப்படியாச்சும் கிடைச்சிடணும்னு நினைக்கிறது மனித புத்தி. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அதற்கான ஒரு வழிகாட்டுதலை எப்படியாச்சும் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? பதில் அளித்திருப்பான். நாம யோசிக்கிறது இல்லை. நமக்கான பெரும் செலவுகள், நீ 5000 ரூபாய் கேட்டு கிடக்கா, உனக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு வர வேண்டிய ஒரு வேலை இருந்தது, உன்னுடைய வாகனம் பழுதாக வேண்டி இருந்தது, அதற்கு நீ 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு, அதிலிருந்து உன்னை நான் பாதுகாத்திருக்கிறேன். அல்லது நீ வாகன விபத்தில் சிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதிலிருந்து உன்னை நான் பாதுகாத்திருக்கிறேன். இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில யோசிக்கணும். என்ன மனநிலையில யோசிக்க கூடாதுன்னு சொன்னா, 5000 ரூபாய் கேட்ட ரப்பு தரலையே, அதுக்கான ஒரு வழிகாட்டுதல கொடுக்கலையே என்ற மனநிலையிலேயே அந்த தாட்லயே இருக்கக்கூடாது. எப்படி யோசிக்கணும்? சரி, இதை ரப்பு தரலனா வேற ஏதாவது வழியில கொடுத்துருப்பான்ல, எந்த வழியில கொடுத்தான்? ஏதேனும் ஒரு பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருப்பான்ல. வீட்டை காலி பண்ணுன்னு ஓனர் சொல்லிட்டு நிக்கிறாரு, இருந்தாலும் அவருடைய மனசுல ஒரு சக்கீனத்தை எல்லாம் ஏற்படுத்தி பரவாயில்ல இருந்துக்கிடுங்க அப்படின்னு அப்படி ஒரு சூழ்நிலை. இல்லாட்டி அட்வான்ஸுக்கு தேவையான இன்னும் பொருளாதாரத்தை புரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குமே, பெரிய சிக்கல்ல போய் மாட்டிருப்போமே, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமே. அப்ப அல்லாஹ் பதில் அளிக்கலையா? நமக்கு பதில் அளித்திருக்கிறான். நாம அவசரப்படுறோம், நாம அதை யோசிக்காமல் இருக்கிறோம் என்பதை என்ன செய்யணும்? அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு பதில் அளித்திருக்கிறான் என்பதை நாம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சௌரன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், அற்புதமான ஒரு செய்தி. புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 6502வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய அடியானை, என்னுடைய அவுலியாவை, என்னுடைய நேசனை எவன் வேதனை செய்கிறானோ அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் தூக்கி கொண்டாடி இருக்கக்கூடிய அவுலியாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய அவுலியா வேற. இன்னைக்கு இறந்து போனவர்கள் செவியார்பார்கள், இறந்து போனவர்கள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சமாதிகளை எழுப்பி அந்த சமாதிகள் இடத்துல போய் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு அவுலியாவை பற்றி அல்லாஹ் பேசல. இறை நேசர்களே அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட இறை நேசர்கள் என்று சொன்னால், அவர்களை நான் நேசிப்பேன். எப்படி நேசிப்பான் தெரியுமா? நேசிப்பதற்குரிய அந்த அளவுகோலை அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அவுலியா யார் தெரியுமா? நான் அவனுக்கு கடமையாக்கிய, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நான் அவனுக்கு கடமையாக்கிய எல்லா விதமான கடமைகளையும் அவன் சரிவர செய்து கொண்டிருப்பான். அதுல அவன் என்ன செய்ய மாட்டான்? குறை வைக்க மாட்டான். அதன் மூலியமாக என்னை அவன் நெருங்குகிறான். அடுத்த கட்டம் என்னவாகுது? அவன் கடமையானதை எல்லாம் செய்து வருகிறான். இன்னும் என்னை நெருங்க வேண்டும் என்பதற்காக நஃபிலான உபரியான வணக்க வழிபாடுகளை அவன் அதிகமாக செய்கிறான். அதன் மூலம் இன்னும் என்னை நெருங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்.
முதல்ல கடமையான காரியங்களை அவன் சரிவர செய்து வருகிறான். இன்னும் அல்லாஹ்வை நெருங்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறான்? உபரியான வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை, நன்மையான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறான். அது சின்னஞ்செறிய காரியத்திலிருந்து பெண்ணம்பெரிய காரியம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி செய்யக்கூடிய என்னுடைய அடியானை, என்னுடைய அவுலியாவை நான் நெருங்குகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் தொடர்ச்சியாக சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குன்து சம்அ அல்லதி யபஉ பிஹி வ பஸர அல்லதி யுப்சிரு பிஹி. தொடர்ச்சியா அப்படியே சொல்லிட்டு வராங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால், என்னுடைய அவுலியா பார்க்கிற கண்ணாக நான் மாறி விடுவேன். அவன் பார்க்கிற கண்ணு நான் பார்க்கிற கண்ணு மாறி, அவன் நடக்கிற கால் நான் நடக்கிற காலாக மாறிவிடும், அவன் பிடிக்கிற கை நான் பிடிக்கிற கையாக மாறிவிடும், அவன் கேட்கிற காது நான் கேட்கிற காதாக அல்லாஹ் மாறிடுவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுக்குகிறான் தன்னுடைய அவுலியாவுக்கு, தான் நேசிக்கக்கூடிய அவுலியாவுக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். தொடர்ச்சியா சொல்றாங்க. அந்த ஹதீஸுடைய இறுதியில வரக்கூடியது, என்னுடைய அவுலியா, என்னுடைய நேசன் என்னிடத்திலே எதை கேட்டாலும் நான் அவனுக்கு தந்து விடுவேன், எதை கேட்டாலும் அவனுக்கு நான் தந்து விடுவேன், அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு கேட்டால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஹதீஸ் இறுதியில முடியும். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியானாக மாறுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. நாம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகுவதற்கான அமல்கள் என்ன என்பதை நாம யோசிக்கணும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகறதுக்கான வழிகாட்டுதல் என்ன, அதற்கான அமல்களை நமக்கு என்ன எப்படிப்பட்டதாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சின்ன சின்னதா நினைச்சு அதையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு இதுக்கெல்லாம் அல்லாஹ் விசாரிக்க போறானா, இதையெல்லாம் அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் விசாரிப்பதற்குரிய நேரம் இருக்குமா என்றெல்லாம் நாம அற்பத்தனமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் துல்லியமாக நாளை வறுமையில கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, திவாலானவன் என்றால் யார் தெரியுமா, திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரிடத்திலே உண்பதற்கு உணவும் தங்குவதற்கு இடமும் இருப்பதற்கு இடமும் இல்லாமல் உடுத்துவதற்கு ஆடையும் இல்லாமல் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருக்கிறான், அவன் தானே திவாலா போனவன். மேலும் சொல்லுகிறார்கள், நல்ல ஒரு நிலையில வாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பான்ல அவனை திவாலானவன் என்று அவனைத்தானே சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துல நிறைய அமல்களை நன்மைகளை செய்து கொண்டு வருவான், அல்லாஹ்விடத்திலே எப்படியாச்சும் நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் நிப்பாட்டி குறுக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நாளை மறுமையில. இன்னொரு அடியான் வருவான், இறைவா இவன் தான் என்னை மறுமையில் என்னை உலகத்தில் இழிவாக பேசினான், என்னுடைய கண்ணியத்தில் விளையாடினான், என்னை அவதூறாக பேசினான், என்னை இழிவுபடுத்தினான், கஷ்டப்படுத்தான், என்னுடைய பொருளாதாரத்தை சுரண்டினான் என்று சொல்லி நம் மீது அங்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அல்லாஹ் நன்மை மூட்டையை புடுங்கி அல்லாஹ் கொடுத்துரும். நாம என்ன நினைப்போட போவோம், அல்லாஹ்வுடைய தூதர் திவாலாகி போனவனுடைய நிலையை குறித்து மறுமையில எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், இதுக்கெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பானா, இதையெல்லாம் கண்டுகொள்வானா என்று நினைக்கிறோம். ஆனா நம்ம அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு இஹ்லாஸான உள்ளத்தோடு நாம அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வை நெருங்குறோம், அதிகமாக நெருங்கி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நெருங்குகிறான். அல்லாஹ் நம்மை நெருங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எப்படிப்பட்டது? அவன் பிடிக்கிற கையாக, பார்க்கிற கண்ணாக, கேட்கிற காதாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று சொல்றானே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப நாம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில அமல்களிலே எந்த நிலையில் இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் என்ன முறைகளை கையாளுகிறேன் என்பதை குறித்தெல்லாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இரண்டாவது உரையிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை
கண்டிப்பாக நிறைவேற்றுவான், அதில் அவன் மாறு செய்ய மாட்டான் என்பதை திருமறை குர்ஆன் நெடிகளும் பல வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். இப்ப நாம அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கான ஒரு வழிகாட்டியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை நாம நெருங்கணும். முதல் பேசுகிற நான், கேட்கிற நீங்கள், நாம் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டிய, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் நமக்காக இறக்கி அருளி தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் வழிகாட்டியான திருமறையோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, திருமறையோடு என்னுடைய உறவினுடைய சதவீதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். நமக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சஜிதாவிலே விழுந்து கண்ணீர் மல்க, இறைவா என்னுடைய உம்மத் என்று கதறிய அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில இந்த உம்மத்திற்கு எதிராக ஒரு செய்தியை பதிவிடுவார்கள் என்று திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்கள், வகால ரசூலு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யா ரப்பி, என் இறைவா, இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என் இறைவா, இந்த குர்ஆனை என் சமுதாயத்தினர் புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டார்கள் என்று நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த தூதர் நாளை மறுமையில் வருவார், இந்த உம்மத்திற்கு எதிராக ஒரு செய்தியை சொல்லுவார். இறைவா, இந்த உம்மத்திற்காங்கல்ல குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். புறக்கணிப்பது என்றால் என்ன? குர்ஆன் இறைவனுடைய வேதமே இல்ல அப்படின்னு புறக்கணிச்சவங்க மட்டும் புறக்கணிப்பினுடைய பட்டியல்ல வரமாட்டாங்க. அதை ஓத வேண்டிய முறையில் ஓதாதவர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டிய முறையில் புரியாதவர்கள், அதை அணுக வேண்டிய முறையில் அணுகாதவர்கள் எல்லாம் புறக்கணித்தவருடைய பட்டியல் தான். இந்த திருமறை குர்ஆனோடு நெருங்குவதற்கு எனக்கு ஆசைதான், ஆனா எனக்கு படிப்பறிவு இல்லையே, ஓத தெரியலையே. இன்னைக்கு வந்த சினிமா பாட்டு முதற்கொண்டு எல்லா பலா முசீபத்தும் வாயில வருது. சினிமாவில் ஒரு டைலாக் பேசப்பட்டால் அந்த டைலாக் முதற்கொண்டு எல்லா வசனமும் நம்முடைய வாயில வசைப்பு வருகிறது. இதுவெல்லாம் வரக்கூடிய நிலையில் அந்த படிப்பறிவு சிந்தனை இல்லையா நம்ம இடத்துல? படிப்பறிவு இல்லை, ஓகே, ஆனா இந்த பலா முசீபத்தெல்லாம் எப்படி நமக்குள்ள வருது? படிக்க எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக இருந்த இந்த முஹம்மதிற்கு அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தான்? PhD முடிச்சுட்டாங்களா அல்லாஹ்வுடைய தூதர்? குர்ஆனை ஓதுங்க பாய், குர்ஆனை கத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்முடைய மூளை எப்படி சிந்திக்கும்னு சொன்னா, நம்ம எங்கங்க பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கல, பள்ளிக்கூடத்தை சுத்தி சுத்தி வந்திருக்குமே தவிர பள்ளிக்கூடத்துக்குள்ள போனது இல்லையே. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய ரப்புடைய வார்த்தையை படிப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அந்த உறுதியான ஆழமான நம்பிக்கையோடு நாம் அதை படிப்பதற்கும் மனனம் செய்வதற்கும் அதை அணுகுவதற்கும் நாம் முயற்சி செய்வதில்லை. ஓத தெரியலன்னு வருடங்கள் கழிந்து கொண்டே இருக்கே தவிர அதற்கான முயற்சி என்பது நம்மிடத்தில் ஏதேனும் இருக்கிறதா சகோதரர்களே? இதை யாரும் யாரையும் பார்த்து சொல்லிக் கொள்ள வேண்டாம், நாம் நம்மை கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். எனக்கு அலிஃப் பாத்தா ஓத தெரியுமா? மக்தப் மதரசாவிலே சொல்லித் தரப்படக்கூடிய அந்த பாடத்தை நான் கற்றிருக்கிறேனா? அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். குர்ஆனை சரளமாக ஓதுவோம், நன்மை இருக்கு, மாற்றுகிறது இல்ல. அதை புரிந்து என் ரப்பு என்னதான் சொல்ல வர்றான், என் ரப்புடைய வார்த்தை என்னவாகத்தான் இருக்கிறது, என் ரப்பு எனக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை கொடுக்கிறான். இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில ரொம்ப நொடிஞ்சு போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள், பொருளாதாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லா விதமான நொடிகளுக்கும் காரணம் திருமறை குர்ஆனை சரியாக அணுகாததுதான். ரப்ப என்னதான் சொல்ல வரான் அப்படிங்கறத நம்ம திருமறையை திறந்தால் அல்லவா நம்மால் பார்க்க முடியும். ரப்பு சொல்றதை செவி கொடுத்து கூட கேட்கல, அல்லாஹ் என்னதான் வழிகாட்டுறாங்கிறத பார்க்கல. கடைசியில மனிதன் எப்படி போய் நிற்பான்? முழுமையாக பரிபூர்ணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை திட்டத்தை ரப்பு கொடுத்திருக்காங்கிறதே மனிதன் மறந்துட்டு, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டல, அல்லாஹ் எனக்கு சொல்லல, தவறான முடிவுகளுக்கு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை சரியான முறையில் அணுகாதவரை கண்டிப்பாக நம்மால் ஈடேற்றம் பெற முடியாது சகோதரர். நாம அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும்னு தெரியல, ஷைத்தான் ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பாருங்கள். வகால ஷைத்தானு லம்மா குலியல் அம்ரு, மறுமை நாள்ல ஷைத்தான் சொல்லுவானாமா,
எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவான்? இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக். உன்னுடைய இறைவன் நம்மை பார்த்து சொல்லுவான். நாளை சைத்தான் மறுமையில வந்து பேசுவான். உன்னுடைய இறைவன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தான், அந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி. நீ அதுல அலட்சியமா இருந்ததுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பலா தலுமூனி வலுமோ அன்பசுக்கும், என்னை நீ இந்த நாள்ல திட்டாத, உன்னை நீயே திட்டிக்கொள் என்று சொல்லி ஷைத்தான் நாளை மறுமையிலே பேசுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்றான். ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட நம்ம இடத்துல இல்லையே. என் ரப்ப எனக்கு செய்வான், என் ரப்ப எனக்கு கொடுப்பான், என் ரப்பை தவிர வேறு யார் எனக்கு தர முடியும் என்ற ஆழமான நம்பிக்கைக்குள் நாம போகணும். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியில அவன் தெளிவா இருக்கிறான். உனக்கு கொடுத்தான் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி, அந்த வாக்குறுதியில இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக், அது உண்மையான வாக்குறுதி என்று ஷைத்தான் சொல்லுவான். இப்ப திருமறை குர்ஆனை புரட்டுவோம், திருமறையோடு நெருங்குவோம். அல்லாஹ்வை அதன் மூலமாக ரப்பை நெருங்குவதற்குரிய பெரிய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.